வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரைஸ் ராபி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொலியை பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை தரத்தை உயர வைக்கக்கூடியது 9 பழக்க வழக்கங்கள். அது என்ன 9 பழக்க வழக்கங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த காணொலியை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பு ஒரே ஒரு கொட்டேஷன் சொல்கிறேங்களே, அதை கேளுங்க. அப்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பழக்க வழக்கங்கள் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கும் தோல்விக்கும் உறுதுணையாக இருக்க போகிறது அப்படின்னு. ஓகே, யூ கேன் நாட் சேஞ்ச் யுவர் பாஸ்ட். You cannot change your past, but you can change your habits. But you can change your habits, and definitely your habits can change your future. இப்போ புரியுதுங்களா? எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய பழக்கம், ஹேபிட்ஸ், அவனுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய உயரத்துக்கு அவனை கொண்டு செல்ல போகுது அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்ன, அந்த 9 பழக்க வழக்கங்கள் பற்றி தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரைஸ் ராபி ஸ்பீக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் காணொலி நண்பர்களே, நாம் தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குங்க. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு சில பழக்க வழக்கங்கள், நம்ம உடலை ஆரோக்கியமான வைத்துக்கொள்ளுதல், மேலும் மகிழ்ச்சியாக வளமான வாழ்க்கை, தனிநபர் வளர்ச்சி போன்ற ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்குது. அந்த பழக்க வழக்கங்களை நம்ம கடைபிடித்தாலே போதும், மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைய முடியும், மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்க கொள்ள முடியும். அப்படி என்ன பழக்க வழக்கங்கள்? எஸ், நம்பர் 1, வேக் அப் ஏர்லி மார்னிங். அதிகாலையில் ஏந்திரிக்கிறது. இதை எவ்வளோ அழகாக சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 மணிக்கு ஏந்திரிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சித்தர். 4 மணிக்கு ஏந்திரிக்கிறவர் அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, விஞ்ஞானிகள். 5 மணிக்கு ஏந்திரிக்கிறவர் யாருன்னா அவர் அறிஞர். 6 மணிக்கு ஏந்திரிக்கிறவர் யாருன்னா சாதாரண மனுஷன். அதற்கப்புறம் ஏந்திரிக்கக்கூடிய 7, 7:30 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எருமைகளும் இவர்களைத்தான் சொல்லுவார்கள். அது கூட சீக்கிரமாக ஏந்திரிச்சிடுங்க. 7:30க்கு ஏந்திரிக்கிறவங்க, 7 மணிக்கு ஏந்திரிக்கிறவங்க எப்பயுமே தன்னுடன் வைத்து கொள்பவர்கள் 7:30 சுற்றி தான் இருப்பாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா, காஃபியை வச்சா தான் சில பேர் ஏந்திரிப்பாங்க, இப்படி இருப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கை எப்படி முன்னேற முடியும்? ஸோ ஏர்லி டு பெட் இஸ் ஏர்லி டு ரைஸ். சீக்கிரமாக தூங்க போங்க, சீக்கிரமாக ஏந்திரிங்க. தூங்குவதற்கு முன்பு ஒரு அரை மணி நேரம் நல்ல விஷயங்களை எண்ணுங்கள், பாசிட்டிவ் மைண்ட் செட்டு கொண்டு வாங்க. அதற்காக உங்களுடைய மத சார்ப கூடிய எந்த புனித நூலாக இருந்தாலும் அதை படித்து விட்டு உறங்குங்கள். உங்கள் நல்ல எண்ணத்தோட அந்த அரை மணி நேரம் உங்கள் மைண்ட் எப்படி இருக்கோ அந்த மைண்ட் செட்லேயே நீங்கள் தூங்க போனீங்கன்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் 24/7 ஒர்க் ஆகிட்டுருக்கும். அது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, என்ன இலக்கை வைத்திருக்கிறீர்களோ அதை அடைய உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி செய்யும். ஸோ காலையில் ஏந்திரிக்கும் பொழுதே ஏந்திரிச்சு சாதாரண ஏந்திரிச்சிடுறதா, ஏந்திரிச்சு என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறேனே. நம்பர் 2, உடற்பயிற்சி, ரெகுலர் எக்ஸசைஸ். ஒரு நாளைக்கு செய்யறது, இன்னும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு செய்யாமையே விட்டுறது, இப்படி இருக்கக்கூடாதுங்க. உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு 20 நிமிடமாவது ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ், புரியுதுங்களா? அப்படி நடைப்பயிற்சி, பலவிதமான நடைப்பயிற்சி இருக்குது. நம்ம காணொலியில் நான் போட்டிருக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா ஸ்விம்மிங் அண்ட் வாக்கிங் ஆர் த பெஸ்ட் எக்ஸசைஸ். மேலும் பார்த்தீங்கன்னா, யோகா தெரிஞ்சால் யோகா செய்யுங்க. மேலும் நான் மாணவர்களுக்கு எப்பயுமே சொல்லக்கூடியது, தியானம் செய்யுங்கள். நீங்கள் எந்த கடவுளை வந்தாலும் நீங்கள் வணங்குங்க, ஆனால் தியானம் செய்யும் பொழுது அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நினைத்து தியானம் செய்யுங்கள். கடவுளை நினைத்து துதிபாடுங்கள். அது பிஸ்மில்லாவாக இருக்கலாம், பிரைஸ் தி லார்டாக இருக்கலாம், ஓம் நமச்சிவாயா இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் காலையில் 4:16 to 5:20 அதிகாலையில். இதுதான் பிரம்ம முகூர்த்தம், சித்தர்கள் சொல்லக்கூடியது. ஆனால் 3:30 மணிக்கு தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. ஆனால் 3:30 மணிக்கு பெரும்பாலானவர்கள் சித்தர்கள் தான் எந்திரிக்க முடியும். ஆனால் உண்மையான பிரம்ம முகூர்த்தா நம்மளை போன்று இருக்கக்கூடிய மனிதர்கள் 4:16 to 5:20 இந்த சமயத்தில் நீங்கள் தியானத்தில் ஆழ்ந்திருந்தால் நீங்கள் நினைத்து இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் உங்கள் கையில் சேரும். ஆமாங்க. ஸோ மெடிடேஷன் அப்படின்னு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எந்த திசையை நோக்கி செய்யணும் அப்படின்னா நார்த் ஈஸ்ட், இந்த டைரக்ஷனில் தான் நீங்கள் செய்யணும். இதை செய்யுங்க, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 3, சத்தான உணவு, ஹெல்த்தி டயட். இது தாங்க இன்றைக்கி பிரச்சனை. என்னென்னா, நம்ம சத்தான உணவு எடுத்துக்கிறது இல்லை, நம்ம உடம்புக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறது இல்லை. காய்கறிகள், புரதச்சத்து நிறைந்த உணவுகள், நல்ல கொழுப்பு உணவுகள், இந்த மாதிரி இருக்கிற
தானியங்கள், உலர் பழங்கள் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நல்ல சாப்பாடும் சாப்பிடணும். ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்றது, நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்காதோ அதை சாப்பிட்றது, இதனால தான் மிகப்பெரிய பிரச்சனைகளே. இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா பல்காக இருக்கிறனால பயங்கர குண்டா. என்ன காரணம்னா அடித்து நவுத்துறது கண்ணா அப்படின்னான்னு பிரியாணி ஒரு பக்கம் தள்ளுறது, ஜங்க் ஃபுட்ஸை அடித்து தள்ளுறது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10வது படிக்கிற பையன் மாதிரி 5ஆவதில் இருக்கிறானுங்க. 5ஆவதில் இருக்கும் போது அப்படி இருக்காங்கன்னா இப்போ 10வது படிக்கிற பையன் பார்த்தீங்கன்னா அவன் வேறு லெவலில் இருக்கான். அவனை கூட்டிகிட்டு போகிறது வந்து 2 வீலர் போகும்போது இருக்க ஆட்டோவே கூட்டு போகிற அளவுக்கு இருக்கும். அதுதாங்க ஹெல்த்தி டயட். ரொம்ப நம்பர் 4, போதுமான உறக்கம். 8 மணி நேரமாவது தூங்கணுங்க. ஆஹா, என்ன ஒரு அருமை! 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்கிறீங்களேண்ணா, 8 மணி நேரமாவது தூங்குங்கப்பா. அதுதான். ஏன்னா நிறைய பேர் தூக்கம் ஒழுங்காக தூங்காதனால தான் பல பிரச்சனைகள். நன்றாக தூங்குங்கள். சவுண்ட் ஸ்லீப். உங்களுடைய மனதும் உங்களுடைய டோட்டலான ரெஸ்ட்டு, அதாவது உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குறீங்க. அந்த காலத்திலலாம் ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா போருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு ஃப்ரெஷ் மைண்டோடு போகலாம். அப்போ தான் பயங்கரமாக சிந்திக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ சவுண்ட் ஸ்லீப், உறக்கம் அந்த எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உறக்க தெரிந்து கொள்ளுங்கள். 5, வேலைகளை குறித்த நேரத்தில் செய்து முடித்தல். பிளான் அண்ட் ஒர்க். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுதல் வேண்டும். அந்த திட்டமிட்டு செயல்படுத்தால் எதுவுமே வெற்றித்தான், எதுவும் முடியும். திட்டமிடாமல் எதை நீங்கள் செய்தாலும் திட்டம் போட்டு அதனை நீங்கள் தோல்விக்கான ஒரு ஆய்வை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்வதாகத்தான் பொருள். ஓகே, பிளான் பிஃபோர் யூ ஒர்க். இஃப் யூ டோன்ட் பிளான் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில். எப்படி சொல்கிறீங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதாங்க முக்கியமானது. பிளான் அண்ட் ஒர்க். எஸ், பிளான் பண்ணிவிடுங்க, அதுக்கு தகுந்தாப்புல ஒர்க் பண்ண. லேர்ன் நியூ திங்ஸ். 6வது, புதுசாக சில விஷயங்களை கற்றுக்கொள்ள முன்வாருங்கள். எப்பயுமே வந்து காலம் அப்படியே இருக்க போகிறது இல்லைங்க. நேற்று பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனே வந்து யார் கையிலையும் 90களில் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு முன்னேற்றம் இதில் அறிவியலும் விஞ்ஞானத்திலும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் சின்ன விஷயங்கள், மாற்றங்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல நம்ம எந்த ஒரு இதுலேயும் பின்தங்கிடக்கூடாது. ஒருவர் தன்னை எப்போதும் அப்டேட் பண்ணிக்கணும். அதுதான் சொல்லுவோம், அப்டேஷன்லேயே இருந்துக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான். அது தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், பார்க்கும் வேலை போன்றவற்றில் எல்லாவற்றிலும் நம்ம சிறந்து விளங்கணும்னா அப்டேட் யுவர் செல்ஃப் ரெகுலர்லி. எஸ், லேர்ன் நியூ திங்ஸ். அதுதாங்க இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம். அதாக பார்த்தீங்கன்னா 7வது, உறவுகளுடன் இணக்கத்தை கடைபிடித்தல். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பாண்ட். இது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சரி, நம்ம குடும்பம், நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், உடன் பணிபுரிவோர், இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க நமக்கு. நம்ம வாழ்க்கை பணம் மட்டுமே நமக்கு எல்லாமே கிடையாது. இது எல்லாம் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை சிறப்புடையதாக இருக்கும், மகிழ்ச்சி கூடிய வண்ணமாக இருக்கும். ஸோ அதனால் பணம் மட்டுமே குறிக்கோள்னு அதை மட்டுமே சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காதீங்க. நமக்கு உள்ள குடும்பம், நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், உடன் பணிபுரிவோர், இவங்க எல்லாருமே முக்கியம். ஸோ இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பாண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நண்பர்கள், அந்த சுற்று வட்டாரங்கள், நெட்வொர்க்ஸ், அதுவும் ரொம்ப அருமையாக நிதர்சனமாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லை என்றால் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகக்கூடிய அமையும். நண்பர்களுடன் எப்போதும் புன்னகையுடன் சந்தோஷமாக சிரித்து பழகுங்க. உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே பர்ஸ்ட் பண்ணுங்கள். நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னா நல்ல நண்பர்கள் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ திருப்தியான சூழலை தரும். இது போன்ற நேர்மறை சூழலில் மட்டுமே ஒருவர் தன்னுடைய வளர்ச்சியில் அக்கறை காட்ட முடியும். புரியுதுங்களா? ஸோ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பாண்ட் அண்ட் டாபிட்டால் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதனை கரெக்டாக உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான். ஓகே, 8வதாக பார்த்தீங்கன்னா பொருளாதார சிந்தனை. இது என்னென்னா சேவிங்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு முக்கியம் கிடையாது, எந்த அளவுக்கு அதை சேமிக்கிறீர்கள் என்பது தான் முக்கியம். ஒருவரின் வாழ்க்கை தரம் நன்றாக இருக்கும் வேண்டுமென்றால் பொருளாதாரத்தில் கவனம் வைக்க வேண்டும். சம்பாதிப்பதை எவ்வளவு முக்கியமோ அதே போல சேமிப்பது முக்கியம். எதிலே சேமிக்கிறீர்கள், எப்படி சேமிக்கிறீர்கள், எப்படியெல்லாம் நீங்கள் பணத்தை ஈட்டுகிறீர்கள் அப்படின்றத விட எதிலே முதலீட்டு செய்து அதில் சமூகமாக கவனமாக சேமிக்கிறீர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியம். புரியுதுங்களா?
ஸோ இந்த ஒரு விஷயத்தை குழந்தைங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு உண்டியில் கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணியை சேவ் பண்ணி வைக்கிறத சொல்லிக் கொடுக்கலாம். இதுவே நாளைக்கு அவங்க பெருசான உடனே அவங்களும் அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களும் மிகப்பெரிய அளவில் எதில் சேவ் பண்ணுன்றதை புரிஞ்சுப்பாங்க. நம்பர் 9 கடைசியாக ஈவினிங் என்டர்டைனிங். சாயந்தரம் கொஞ்சம் நேரம் உங்கள் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஜாலியாக. அதிகாலையில் எழுந்திரிச்சு போகிறோம், சாயந்தரம் ஆகுது, வீட்டுக்கு வரோம், ஆஃபீஸ் முடிஞ்சு, இந்த பக்கம் கணவன் இந்த பக்கம் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிறதா இருக்கும் பட்சத்தில் சாயந்தரம் வரும்போது குழந்தைங்க டியூஷன் போயிட்டு வந்தால் கொஞ்சம் நேரமாவது குடும்பமே உட்காந்து ஜாலியாக சிரித்து பேசி ஏதாவது அரட்டை அடித்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஈவினிங் சமயத்தில். அப்படி இருந்தால் தான் குடும்பம் கொஞ்சமாவது ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை இவர் ஒரு பக்கம் காசு தேடி போகிறாரு, அந்த அம்மா ஒரு பக்கம் காசை தேடி போகிறாங்க, அவங்க வந்த உடனே பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமானு காசை கொடுத்துட்றது, பின்ன எப்படி இருக்கும் வாழ்க்கை? ஒரு மிஷின் லைஃப். ஏதாவது ஒரு சின்ன புத்தகம் படித்தது, ஏதாவது வாட்ஸ்அப்பில் படித்தது குழந்தைங்களுக்கு சொல்லலாம், நல்ல விஷயங்கள், ஒரு ஸ்டோரி ஏதாவது சொல்லலாம். இல்லை கணவன் மனைவிக்குள்ளாரே ஏதாவது ஒரு விஷயங்கள் அவர்களுக்குள்ளாரே ஏதாவது ஷேரிங் இருக்கலாம். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் நமக்கு மாற்றம் மட்டும் இல்லை, நமக்கு மகிழ்ச்சியையும் தரும். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 9 பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கல்ல, இது தாங்க நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய அளவில் வெற்றிக்கான ஆயத்த பணியை தரக்கூடியதாக அமையும். ஸோ இந்த 9 பழக்க வழக்கங்கள் என்னன்னு தெளிவாக சொல்லியாச்சு. இதை கடைபிடியுங்கள், மிகப்பெரிய வெற்றியை அடையுங்கள், இன்பமான வாழ்க்கையை நடத்துங்கள். நன்றி, வணக்கம்.